பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். தங்கம் தவமிருந்து இவள் அங்கமென ஆகக் கண்டேன், தென்றலதன் தீண்டலுக்கே அவள் திருமேனி நோகக் கண்டேன். நிலவொளி போல் நெற்றி கண்டேன், நேத்திரங்கள் ரெண்டும் கண்டேன், மூக்கு நுனி மீது ஏறி இதழ் கோப்பையிலே இடறி நின்றேன். கண்ண கதுப்பு வழி கத்தரிப்பு காது கண்டேன், சங்கு கழுத்திருந்த சங்கிலி மேல் கோபம் கொண்டேன். அபாய பள்ளம் என்ற பதாகை மட்டும் இல்லை என்று இளமார்பின் இடைவெளியை கண்டதும் நான் கண்டுகொண்டேன். கொஞ்சு மொழி கிஞ்சுகம் போல் குமரி அவள் மொழி கேட்டேன், அவள் வாய்மொழியும் சொற்களாய் நான் வந்து விழ வரம் கேட்டேன். சின்ன இடை வளைத்து சிக்கென நான் அணைக்கையிலே சில்மிஷங்கள் போதுமென்ற சினுங்களில் நான் சிலித்து விட்டேன். முத்தச் சமுத்திரத்தில் மூழ்கிட நான் நினைக்கையிலே அவள் முனகல் ஒலி கேட்டே நான் மூச்சடைத்து மூச்சையுற்றேன். ஈரிரழின் தேனமுதை எப்படியோ நான் உண்டு விட்டேன், மேலும் உண்டதை நான் சொல்லவில்லை, உம் கற்பனைக்கே விட்டு விட்டேன். முல்லை மலர் மனமிருக்கும் அவள் மூச்சுக்காற்றை முகர்ந்து விட்டேன், இன்னும் பல இடம் முகர நான் வியர்வையாகி கலந்து விட்டேன். அவள் பட்டு விரல் தீண்டையிலே நான் பஞ்சு பஞ்சாய் ஆகிவிட்டேன், அவள் ஸ்பரிசம் என்மேல் படரையிலே நான் பஸ்வமாகி பறந்து விட்டேன். புலனின்பம் பொய்யென்று நேற்று வரை நம்பிக்கொண்டேன், பேரின்பம் உள்ளதென்று பெண்ணிடமே கண்டுகொண்டேன். புலனின்பம் பொய்யென்று நேற்று வரை நம்பிக்கொண்டேன், பேரின்பம் உள்ளதென்று பெண்ணிடமே கண்டுகொண்டேன். திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 111. புணர்ச்சி மகிழ்தல். குறள் எண் 1101. கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. பொருள். கை வளையல் அணிந்த இந்த கன்னியிடம் கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் தீண்டியும் மகிழும் ஐம்புல இன்பங்களும் நிறைந்துள்ளன.